ஆனா உண்மையா அந்த கோவங்களை கட்டுப்படுத்துறது யோகாசனம் செய்யற ஒரு சூப்பரடா. நான் இந்த கோவத்துக்கு இப்ப யாரும் அடிக்க வந்தாலும் நிதானமா இருந்து கதையாக சரி வார ஞாயிறு பாவைக்கு ஓடுவோம். கொழுவல் நாங்க சேர்ந்து லைன்ஸா பிரிஞ்சிருவோம். நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க. வணக்கம். என்ன மாதிரி என்னடாவா என்ன நடக்குதுன்னு தெரியல. நாட்டு நிலைமைகள் தெரியும் தானே. நம்மட தவத்தாட்டா அம்பூர் வந்துட்டு தெரியும் தானே. செத்த வீட்டுக்கு போயில்லையா? நாங்கள் செத்த வீட்டுக்கு போய் தான் இதுல வந்திருக்கிறோம். 3 மணிக்கு தானே பொடி எடுக்க போறோம். நல்லா கருவாட்டுக்குலாம் ஓசியில ஒட்டி இருப்பீங்களா 2 பேரும்? அதை பத்தி உனக்கு என்ன? நீ போட போய் செத்த வீட்டுக்கு போய் பொடிய பாடுறாம. செத்த வீட்டுக்கு போறது சாப்பிடறதுக்கு இது ஒரு புது ரகமா தான் இருக்கு. என்னடாப்பா இது? இன்றைக்கு நீ என்ன சொன்னாலும் சரி வேற நெருக்கித்தானே இருப்பாங்க. சரி வந்ததுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போ. என்னடா மூக்குல விட்டு தடிய கொண்டு மூக்குல விடுற? என்னடாப்பா வீராணைக்கு முன்னாடி தும்புறான் அண்ணன். தெரிந்தானே பழைய வரலாறுகள் நிறைய இருக்குது. கட்டுப்படுத்து. என்னடாப்பா வீராணை முன்னு காலை ஆட்டி கொண்டு காலாட்டுறேன். காலை தூக்கியும் போடுவேன். என்னடாப்பா வீராணை முன்னு காலை போட்டுட்டு இருக்கான். இவர் நினைக்கிறார் பழைய வீராண்டேண்டு. காலுக்கு விஷயம் தெரியல. வீராண்டை யோகா எல்லாம் செய்து எல்லாத்தையும் அடக்கிட்டு என்ன வீராணை புது சப்பாத்து போல. அண்ணா தேவையில்லாம தெருவில் விடுறான். அடக்கி வைக்கணும். செத்த வீட்டுக்கு போறது சாப்பிடுறது சாப்பாடு சமைக்கலன்னா இப்படி ரோட்டுகள்ல இருந்து அரட்டை அடிக்கிறது. மனுஷன்டாப்பா அவன் தூக்கத்துல அழுதுட்டு இருக்கான். போய் கருவாட்டு குழம்ப வட்டி செஞ்சாலும் கடைசியா ஒரு முயற்சியா விடுவோம். அண்ணா பேசாம ஆள் என்ன முயற்சி எல்லாம் நிக்குது. முயற்சி செய்தா நிக்குது. என்னடாப்பா வீரானைய பார்த்து முறைஞ்சு கொண்டு இருக்கு பக்கத்துல இருந்து. என்னடா இன்னைக்கு சரியரா போல இருக்கு. என்னதான் செய்ய போறாங்க போல இருக்கு. வீராண்ண நீ வாண்ட ஞாயிற்றுக்கிழமை நாங்க பாவிக்கு போடுவோம். சரியே ஆள் போட்டு மிண்டைக்கு போய் படுக்கட்டும் பேதாங்க. சரி வந்ததுக்கு ஆக்களை 2 சைடா பிரிச்சு விட்டுட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். நாங்க இதுல இருப்போம். இந்த பாட்டை கிட்ட பாடுவோம்.